தனம் அடுத்த வார எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியோ வந்து கதிர் அந்த சுதாகர புடிச்சு கோர்ட்ல கூட்டிட்டு வந்து உண்மைய வந்து சொல்ல வச்சு, தனத்த வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் தனம் வந்து இனிமே வரமாட்டா. அவளுக்கு வந்து தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்குள்ள போறா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, தனத்தோட மாமியார் பார்த்தீங்க அப்படின்னா, சீமெண்ணெய ஊத்திக்கிட்டு தன்னை கொளுத்திக்க போவாங்க. கரெக்ட்டா கொளுத்திக்க போற அந்த நேரத்துல எல்லாருமே வீட்டுக்கு வந்து அவங்கள காப்பாத்திருவாங்க. "எதுக்காக அத்த இந்த மாரிலாம் பண்றீங்க? நான் அவ்வளோ சீக்கிரம் உங்கள விட்டுட்டு போயிருவேனா? என்னை விட்டுட்டாங்க. கோர்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனிமே நான் வீட்ல தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே பார்த்தீங்க அப்படின்னா, தனத்தோட மாமியார் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "எங்களுக்கு கூடயே இருந்து இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சார் கிட்ட வந்து நன்றி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நடந்த விஷயத்த எல்லாமே கதிரோட தங்கச்சி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. "ஓ! ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? இருந்தாலும் இப்ப நம்ம பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? போலீஸெல்லாம் வேற உள்ள நெறைய போலீஸ வந்து தண்டிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த போலீஸ்னால நம்ம பையனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்ப 2 ஃபேமிலிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தனத்துக்கும், கதிருக்கும் வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேத்தையும் வந்து சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ண தான் போறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.